டிவிகே தலைவரை எவ்வளோ பேர் எதிர்க்காங்க தெரியுமா? அவ்வளோ பேர். இன்ஸ்டாகிராம் போனால் எதிர்க்கிறாங்க, ஃபேஸ்புக் போனால் எதிர்க்காங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சா 10 பேர் எதிர்க்கிறாங்க. எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே டிஎம்கே ஆளுங்க இருக்கும் போதே எதிர்க்க தான் செய்வாங்க. அது வேறு விஷயம். ஆனால் ஒரு மனுஷன் சிஎம் சீட்லேயே உட்காரும் போதே இவ்வளோ வன்மம், இன்னும் அந்த அந்த வெற்றியை கூட முழுசாக கொண்டாட விடலை. அதுக்குள்ளார ஆளுநர் ஒரு அறிக்கை வெளியே விடுறாரு. இன்னொரு ரூமர் ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் வைக்க போகுதுன்ட்டு. சரி, கூட்டணி கட்சிக்கு கோரிக்கை விடுக்கலாம்னா அந்த கட்சியெல்லாம் எங்கள் கட்சி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்போம். அவங்க ஒரு பக்கம். அப்போ ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுவான் சொல்லுங்கள்? சரி, காங்கிரஸ் கூட போனால் இனப்படுகொலை அந்த இதில் போயிட்டான். சரி, பிஜேபி கூட போகலான்னா அதுக்கு ஒன்று சொல்கிறீங்க, அவங்களாம் சங்கி, அவங்க இந்திக்காரங்க, அதுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னீங்க. இந்த டிஎம்கே கூடனா எதுக்கிறதே அவனை தான். ஏடிஎம்கே போனால் ஒன்று சொல்கிறீங்க. ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? நல்லது செய்யணும்னு வந்தவனை போட்டு நல்லா எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணுறீங்க. இதெல்லாம் விஜய்க்கெல்லாம் இது பெரிய விஷயம் கிடையாது. சரி, நல்லது பண்ண வந்தோம் விடலைன்ட்டு போனாலே போயிடலாம். ஆனால் மக்கள் தான் பாவம், ஓட்டு போட்டு கஷ்டப்படுற மக்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மனுஷனை ஏன் இப்படி பண்ணுறீங்க?